லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அந்த ராஜா பேசிட்டு இருக்க சொல்ல நம்ம அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமா கூட்டத்துல போய் நிக்கணும். அவன் பேசி முடிச்சு எப்ப அந்த ஆளு பேச ஆரம்பிக்கிறானோ அப்ப நம்ம ரெடியா இருக்கணும். பேச ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடணும். சரி பண்ணிடலாண்ணே. அந்த வேட்ல சரியா இருக்குல்ல, தரையில பட்டவன வெடிச்சிரும்ல. கிரானைட் கம்பெனில இருந்து வெடி வைக்கிறவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சும்மா பட்ட உடனே பத்திக்கும். இங்கே அலைக்கடல் என திரண்டு இருக்கும் அமுதம் காலனி வாழ் மக்களே, பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே, என்னை நெஞ்சில் சுமந்திருக்கும் தாய்மார்களே, ஒரே வயிற்றில் பிறக்காவிட்டாலும் என்னை உடன்பிறப்பாக பார்க்கும் அண்ணன்களே, தம்பிகளே, அக்காக்களே, தங்கைகளே, தாத்தாக்களே, பாட்டிகளே, தாய் மாமன்களே, தந்தை அத்தைகளே, சித்தப்பாக்களே, சித்திகளே, பெரியப்பாக்களே, பெரியம்மாக்களே, என் இளையோர்களே மற்றும் மூத்தோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் யார் எழுதி கொடுத்திருப்பா? இங்க இருக்கிற எல்லாரும் தன்னோட சொந்தங்கள்னு சொல்றாராம். எனக்கு என்னமோ டைரக்டர் எவனாவது எழுதி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பாம ஒழுங்கா போடணும். நான் சிக்னல் கொடுக்க சொல்ல கரெக்டா போட்டுரு. கூட்டத்தில் இருக்கிறவன பயந்து தெரிச்சு ஓடணும். மேடையில் இருக்கிறவன கீழே குதிப்பான். நாம எல்லாரும் நேரா போறோம். அப்படியே கூட்டத்தோட கூட்டமா அவனை அதே இடத்துல வச்சு செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் எஸ் ஆகிறோம். ஓகே? யாரா அவன்? தெரியலண்ணே. சும்மா நிக்கிறானா இல்ல நம்மள வாட்ச் பண்றானான்னு தெரியல. டேய், அவனை போய் கூட்டோட. ஏய், இங்க வா. யார் நீ? ஏய், வாடா. வா வா வா. ஏய், யாரா நீ? கேக்குறல. யாரா நீ? கேக்குற சத்தமா? ஏய், கேக்குறல. பதில் சொல்லு. பெரியப்பாவோட வந்துக்கிறேன். பெரியப்பாவோட வந்துக்கிறேன். ஃபேமிலியோட வந்துக்கிறேன். ஏய், என்னடா பேசுறான் இவன்? ஏய், எங்களை எதுக்குடா ஃபாலோ பண்ற? சத்தமா பேசுனா கேக்கல. கேட்னேல சொல்றேன். இருங்க ஏன் அடிக்கிறீங்க? ஏய், சொல்லுங்கற. விரா. அவனே ஏதோ காது கேட்காதவன் போல. என்னது? தேவையில்லாம அவனை அடிச்சு நம்ம மாட்டிக்க போறோம். அவனை ஃப்ரீயா விடு. கேக்கல. டேய், போட. ஏய், போடா. ஏய், பா. ஏன்டா நீ வேற? சரி, நீங்க அப்படியே கூட்டத்தோட கூட்டமா போய் அசம்பிள் ஆகுங்க. நாங்களாம் போய் ஸ்டேஜ் பின்னாடி நிக்கிறோம். வந்துடுனா? சரிண்ணா போனா. ஏய், போங்கடா. முக்கியமான விஷயம், உங்கள் பொன்னான வாக்குகளை உண்டியல் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து உங்களின் பிரதிநிதியாக என்னை தேர்ந்தெடுத்தால் இந்த அமுதம் காலனியை அமெரிக்கா காலனியாக மாற்றி காட்டுவேன். அடடே சூப்பரே! ஏய், அமுதம் அமெரிக்கா வேற லெவல்ரா. ஏய், பெயரில் மட்டுமல்ல, நிஜமாகவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் அமுதமாக ஓடச் செய்வேன். பாத்துக்கோமா, அதே 4 பேர். தலையை சீவி பவுடர் அடித்து பொட்டு வைத்துக் கொள்ளும் அளவிற்கு பளபளவென்று கண்ணாடி போன்ற சாலைகளை அமைத்துக் கொடுப்பேன். அதில் அமர்ந்து பூ என்று ஊதக்கூட வேண்டாம். அப்படியே சோற்றை கொட்டி குழம்பை ஊத்தி பிசைந்து சாப்பிடும் அளவிற்கு சுத்தமாக இருக்கும்படி செய்வேன். அப்படிதான். வா 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 வா. இங்கே ஒவ்வொருவரும் ஜப்பானை பார், சைனாவை பார், சிங்கப்பூரை பார் என 50 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். அடுத்த 5 வருடங்களில் அமுதம் காலனியை பார் என்று நான் சொல்ல வைப்பேன். சூப்பர். அப்படிதான். அவள மேல
இரவா பகலா என வித்தியாசம் தெரியாத அளவிற்கு தெரு விளக்குகளை அமைத்து தருவேன். அமுதம் காலனி 24 மணி நேரமும் வெளிச்சத்துடன் இருக்கும்படி மின் வாரியத்துக்கு நான் கட்டளையிடுவேன். தம்பி பின்றானே. இணங்க மறுத்தால் டெல்லி வரை நடைப்பயணம் செய்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். ஐயோ அதேதான் அதேதான். அப்படி போடு. பைப்பை திறந்தால் வரும் கார்ப்பரேஷன் வாட்டருக்கு பதிலாக நேரடியாக ஃபேக்டரியில் இருந்து மினரல் வாட்டர் வீட்டுக்கு வரும்படி செய்வேன். சூப்பரா சூப்பரா சூப்பரா. முக்கியமான விஷயம், தாய்மார்கள் யாரும் ரேஷன் கடையில் போய் வெயிலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து பொருட்களும் உங்கள் வீடு தேடி வரும்படி நான் செய்வேன். நான் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் பிரிட்டிஷ் அரச குலத்தையும் பார்த்து கேட்கிறேன், ஏன் உங்களால் மட்டும்தான் உலகை கட்டி ஆள முடியுமா? அமுதம் காலனியில் வாழும் ஒவ்வொரு குழந்தையையும் நாளை உலகை ஆளப் போகும் வாரிசுகளாக உருவாக்கி காட்டுவேன். ஐயோ என்னமா பேசுறாரு? மேலை நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குண்டூசியிலிருந்து ஒரு கப்பல் வரை உங்கள் வீடு தேடி வர செய்வேன். ரேவதி, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் நீங்கள் நினைத்தாலே உங்கள் வேலைக்காரனாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன். நீங்க சம்மந்தம் இல்லாம உங்க அண்ணன் அள்ளி விட்டுட்டு இருக்காரு. வழக்கமா சம்பந்தம் இல்லாம தான் பேசுவான். இப்ப எலெக்ஷன் வேற, கேட்கவா வேணும்? பொருளாதார மேதை காரல் மார்க்ஸ் சொன்னது போல, அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னது போல, புரட்சியாளர் லெனின் சொன்னது போல, மேகலா யாருடி இவங்கெல்லாம்? யாருக்கு தெரியும்? எது சொன்னாலும் கை தட்டணுமா? கை தட்டு. இந்த அமுதம் காலனியை இந்தியாவிற்கே, ஏன் இந்த உலகத்திற்கே, இல்லை இல்லை இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக மாற்றி காட்டுவேன். கை தட்டுமா? இதைத்தான் அன்று பெருந்தகை வள்ளுவர் கூறியிருக்கிறார், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி dialogue சுத்தமா மறந்துட்டோம். துப்பாக்கி ஒண்ணுல பாரு, தொழுதுண்டு பின் செல்வார் என என எழுதி வைத்துள்ளார். என்னை நீங்கள் வெற்றி பெற செய்தால் உங்கள் அனைவருக்கும் நான் நலத்திட்டம் வழங்குவேன். முதியோருக்கு மாதம் மாதம் அங்க பாத்தியா? நான் வழங்குவேன். அப்பா காதுல ஏதோ ஓதிட்டு இருக்கான். படித்த இளம் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை ஒரு முக்கியமான மேட்ரு. என்ன? பிள்ளைகள் தனியா சொல்லும். ஏதோ ஆள் செட் பண்ணிருப்பான் போல இருக்குது. என் வாழ்வின் லட்சியம். அமுதம் காலனி அவனுக்கு என்ன வேணுமா? நீங்கள் அனைவரும் நான் பண்ணலானே ஸ்கெட்ச் போட்டுங்கிறானுங்க போல. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவங்க பேசினிருந்தா நான் கேட்டேன். மாமா நீங்க அப்படியே சைலண்டா பின்னாடி வழியா இறங்கி அத்தை கூட எஸ்கேப் ஆயிடுங்க. டேய், அறிவு இருக்கா உனக்கு? அது எப்படி பாதியில இறங்கி பின்வாசல் வழியா ஓட சொல்ற? டேய், இப்ப நான் போனா இவனுக்கு பயந்துட்டு போன மாதிரி ஆயிடாதா? இல்ல மாமா, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது. டேய், நான் களத்துல கால் வைக்கணும்னு முடிவு பண்ணப்பவே எல்லாத்துக்கும் துணிச்சு தான் இறங்கினேன். மாமா பாதியில எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். 1000 எதிரிகள் வந்தாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாழ்நாள். ஐயோ மாமா டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க பாருங்க, நீங்க பேச ஆரம்பிக்க சொல்ல நீங்க கெலட்ட ஆரம்பிக்கும். அந்த கேப்ல உங்களுக்கு தூக்கணும்னு பிளான் போடுறாங்க. ஐயோ கிழவனுக்கு மேட்டர் தெரிஞ்சிருக்குமோ? யாரையும் நம்பி நான் இறங்கல, யாருக்கும் பயந்தும் நான் போக போறதில்ல. எனக்கு என்ன நடக்கணும்னு நான் முடிவு பண்றதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் மேல இருக்கிற ஒருத்தன் தான் முடிவு பண்றான். எது நடந்தாலும் அவன் பார்த்துப்பான். மாமா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா. என்ன பேசுறாங்கம்மா? டேய், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? முதல்ல நான் சொல்றதை நீ கேளு. நீயும் ரவியும் போய் உமாவையும் சீதாவையும் பத்திரமா பார்த்துக்கங்க. எனக்கு எது நடந்தாலும் அவங்க மேல ஒரு தூசு கூட விழக்கூடாது.
இல்ல மாமா நான் என்ன சொல்ல நான் வரேன்னா பாத்துக்கிறேன்டா, நீ போ. ஒரு முறை நான் ரஷ்யாவுக்கு போயிருந்தேன். போ. அங்கிருக்கும் மக்கள் அமுதம் என்னம்மா காலனி பேசிட்டு வாழ் இருக்காங்க? மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று என்னிடம் கேட்டார்கள். அதை கேட்டதும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். அமுதம் காலனி வாழ் மக்களை உலகறிய அதுதான் செய்வேன். நமது காலனி புகழை பாண்டி, என்ன திக்கெட்டும் விஷயம் சொல்லு? பரவச் செய்வேன். ஏதாவது பிரச்சனை ஒண்ணும் இல்ல, என்ன? ஒண்ணும் இல்ல. அட ஒண்ணும் இல்ல மச்சான், நீங்க உட்காருங்க. பாண்டி என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை உண்டில் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர் மாப்பிள்ள, கலக்கிட்ட போ. எங்க போனா இவன்? ஜூஸ் வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? டேய் என்னடா இவ்ளோ லேட்டா வாங்கிட்டு வர? கடையாண்ட ஒரே கூட்டமா இருந்தது. என்ன கூட்டம்? கவுச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குடு குடு குடு. இந்தாங்க. அம்மா, தாகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுக்குறீங்களா? டேய் போ போடா. சரிங்கம்மா. இங்க பாரு, நானே 5, 10ன்னு ஆட்டைய போட்டு இந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். இதுலலாம் தயவு செஞ்சு பங்கு கேட்காத. நீயும் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, நானும் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். 2 பேருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். இப்பதான் உங்க கையில காசு நல்லா பொருளுது, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தா என்ன? நம்ம கையில காசு புழங்குறது இவனுக்கு எப்படி தெரியும்? செஞ்ச துரோகத்துக்கு பரிசு கிடைச்சிருக்கும் இல்லையா? நான் என்ன துரோகம் பண்ணேன்? என்கிட்ட இது இவ்ளோ பணம்? என்ன நீ சம்மந்தமே இல்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு இங்க இருந்து. நான் போறது இருக்கட்டும்மா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு என்ன, நான் நல்லதா இருக்கேன். உங்க நெஞ்சுக்குள்ள பேஸ் மேக்கர் வச்சிருக்கே, அதான் கேட்டேன். இவனுக்கு இப்படி? நீ யாரு? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே வா. நீ யாரு? இந்த பாரு, நீ உண்மையை சொல்லு. என் நெஞ்சுக்குள்ள பேஜர் வச்சிருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியறது இருக்கட்டும், அந்த பேஸ் மேக்கர் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? உங்க உயிரை காப்பாத்துனது யாருன்னு தெரியுமா? இது எனக்கு தெரியாதா என்ன? என் உயிரை திருப்பி கொடுத்ததே தணிகாச்சலம். உறுதியா தெரியுமா? என்ன நீ ஏன் என்ன போட்டு இப்படி குழப்பிட்டு இருக்க? உங்க ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தது தணிகாச்சலம்னு யார் சொன்னது? அடடடா, தணிகாச்சலம் தான் சொன்னாரு. அவர் கொடுத்தத அவரே சொன்னதா நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆனா உண்மையா கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? எப்படி? உங்க நெஞ்சு மேல கை வச்சு உங்க ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தது இன்னாராதான் இருக்கும்னு நீங்க யார் பேரை வேணா சொல்லுங்க. யார் நிஜமாவே உங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அவங்க பேரை நீங்க சொல்லும்போது உங்க பேஸ் மேக்கர் வேலை செய்யறது நின்னு போயிடும். என்ன நீ மேஜரிட்டி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஆமாம்மா, அட, உங்க இதயம் துடிக்கிறது நின்னுடும். அட, கதை விடுறியா நீ? நம்பலன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. மேஜிக் மாதிரி இருக்கு. சரி, ஏன் ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தது என் மருமக ராஜா. பத்தியா பத்தியா பத்தியா? இப்படி நீ ஒவ்வொரு பேரா சொன்னாலும் கடைசி வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. சொல்லிதான் பாருங்களேன். அட, என்னப்பா நீ லொல்லு பண்ணிட்டு இருக்க? என் ஆபரேஷன் பணம் கொடுத்தது மேகலா இல்ல ரவி இல்ல உமா அதுவும் இல்ல. மேல வரேன். ரேவதி
இப்பவும் ஒண்ணும் ஆகல. எனக்கு தெரியும் நீ என்ன லூசுன்னு நினைச்சிட்டு இருக்க. என்ன என் ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தது தனிகாச்சலம். ஒண்ணுமே ஆகல. என்ன வச்சு காமெடி பண்றேன்னு நினைக்கிறேன். காசு கொடுத்த தனிகாச்சலம் பேர் சொல்லியே ஒன்னும் ஆகல. வீட்ல வேற யார் இருக்கா? உங்க வீட்ல இன்னும் 2-3 பேர் இருக்காங்கல்ல? அட, இன்னும் மிச்சம் இருக்கிறது அந்த கிழவனும் கிழவியும் தான். அதுங்கெல்லாம் எனக்கு செலவு பண்ணி காப்பாத்த வாய்ப்பே கிடையாது. அவங்க பேரையும் சொல்லி பாருங்க. அட, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ, ஆபரேஷனுக்கு எனக்கு பணம் தந்தது மார்கண்டேயன். திரு ராஜா அவர்கள் உரையாற்றினார். அடுத்ததாக திரு மார்க்கண்டேயன் அவர்கள் நமது அமுதம் காலனிக்காக என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்று குறித்து உங்களிடம் உரையாற்றுவார். முருகா, எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே எதுவா இருந்தாலும் நீதான்பா பார்த்துக்கணும். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த அமுதம் காலனியை போன்று ஒழுக்கமான ஒரு காலனியை இதுவரை நான் வேறு எங்கும் பார்த்ததே கிடையாது. வழக்கமான தேர்தல் போல இல்லாம எல்லா வேட்பாளரையும் ஒரே இடத்துல வர வச்சு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அரை மணி நேரம் ஒதுக்கி அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாருக்கும் தெள்ள தெளிவா வெளிப்படையா தெரியப்படுத்த வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஓட்டுக்காக காசு வாங்குறதோ இல்ல பரிசு பொருள் வாங்குறதையோ மொத்தமா நிராகரிச்சிருக்கீங்க. அதுக்காக முதல்ல உங்களுக்கு என்னோட பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாம ஜெயிக்கிறோமோ இல்ல தோக்குறோமோ, இந்த மாதிரி நேர்மையான வாக்காளர்கள் இருக்கிற தொகுதியில போட்டியிடுறது ரொம்ப பெருமையா இருக்கு. இதேவே நான் ஜெயிச்சதுக்கு சமமா உணர்றேன். அதை செய்வேன் இதை செய்வேன்னு எந்த தவறான வாக்குறுதிகளையும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. ஒரு கவுன்சிலர் பதவிக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னால அதிகபட்சம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நிச்சயமா செய்வேன்னு உறுதியா சொல்ல முடியும். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எந்த காலத்திலையும் வீண் போகாது.
அம்மா என்னங்க ஐயோ அம்மா மாப்ள மாப்ள வாங்க மாப்ள அங்க பார்க்காதீங்க போங்க அப்படி போங்க நீங்க போங்க மாப்ள போங்க போங்க ரவி மாமா என்னங்க